வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு தொலைபேசியால் தங்கையின் உயிருக்கு எமனாக மாறிய அண்ணன். மட்டக்களப்பை அதிர வைத்த மற்றுமொரு சம்பவம் பதிவு. சர்ச்சைக்குரிய பல்லேகம தேரர் விவகாரம் அட்டமஸ்தான குழுவின் முடிவு. சிறுமி துஷ்பிரயோக விவகார அனுராதபுர தேரர் பதவி நீக்கம். காலத்தை கடத்த ஆட்சிக்கு வரவில்லை, ஜனாதிபதி முழக்கம். நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம், மீண்டும் உயர்வு. நிதி தேவையில்லை, நீதியே தேவை, வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்த திருவிழா முன்னெடுப்பு. ஒவ்வொரு மே மாதமும் நாடகம் நடத்தும் அரசு. பசில் ராஜபக்ச பயந்தோடவில்லை, நாமல் ராஜபக்ச காட்டம். சிறுநீரகங்கள் செயலிழந்த நிலையில் உதவி செய்த மக்களுக்கு உருக்கமாக நன்றி தெரிவித்த சிவாஜிலிங்கம். பணம் அங்கிருந்து வந்தது, அதுக்கான காரணங்களை தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான விசாரணைகளை நான் மாத்திரம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீதிமன்ற வீதியில் உள்ள வீட்டில் தந்தை இல்லாத நேரத்தில் தனது 11 வயது சகோதரி கையடக்க தொலைபேசியை தர மறுத்த காரணத்தினால் சகோதரனே அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் நேற்றைய தினம் குறித்த சிறுவன் ஏறாவூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த வியாழக்கிழமை மாலையில் ஏறாவூர் 5 பிரிவு நீதிமன்ற வீதியை சேர்ந்த சத்யானந்தன் சதீசா என்ற சிறுமி குளியலறை தண்ணீர் தொட்டியில் வீழ்ந்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இவரின் தாயார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றுள்ளதுடன் தந்தையின் பராமரிப்பில் 14 வயது சிறுவனும் 11 வயது சிறுமியும் வளர்ந்து வந்துள்ளனர். சம்பவ தினத்தன்று தந்தை வேலைக்காக வெளியில் சென்று வீடு திரும்பும் பொழுது தண்ணீர் தொட்டிக்குள் குறித்த சிறுமி சடலமாக கடந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சிறுமி தான் வைத்திருந்த கையடக்க தொலைபேசியை தரமறுத்த காரணத்தினால் சகோதரனுக்கும் சிறுமிக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது சகோதரியின் கழுத்தை நெரித்ததை அடுத்து அந்த இடத்திலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார். இதன் பின்னர் சகோதரியை இழுத்து சென்று குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகம் வராத வண்ணம் குறித்த சிறுவன் அயல் வீட்டிற்கு சென்றுள்ளார். அதே சமயம் வெளியில் சென்ற தந்தை வீட்டிற்கு வந்த வேளை வீட்டில் பிள்ளைகளை காணவில்லை என தேடிய வேளையில் சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சிறுமி உயிரிழப்பு தொடர்பில் 14 வயது சிறுவன் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிறுவன் தான் சகோதரியை கொலை செய்துள்ளார் என்பது தெளிவாகியுள்ளது. குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் 8 வயது சிறுவனின் வாயில் அவரது தந்தையை தீயினால் சூடு வைத்து காயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சந்திவெளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுவன் வீட்டில் இருந்தபோது தவறான வார்த்தைகளை பேசியதால் கோபமடைந்த தந்தை தனது மகனின் வாயில் இவ்வாறு சூடு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் உடனடியாக ஏறாவூர் ஆதார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் தற்போது வீடு திரும்பியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட சந்திவெளி காவல்துறையினர் சிறுவனின் தந்தைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மெல்வத்த மகாவிகாரையின் அட்டமஸ்தான குழு வடமத்திய மாவட்டத்தின் பிரதம சங்கநாயக்கர் ஈதல வெடுனுவவே ஞானதிலக தேரரை அட்டமஸ்தானாதிபதியின் கடமைகளை கவனிப்பதற்காக தற்காலிகமாக நியமிக்க முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு நேற்று எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரங்குலத்தின் தலைமை சங்கநாயக்க மற்றும் அட்டமஸ்தானாதிபதியான பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்து இவ்விடயத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை இந்த தற்காலிக நியமனம் செய்யப்பட்டுள்ளதென்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது எப்படியாவது 5 வருட காலத்தை கடந்து செல்வதற்காக அல்ல என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3வது பகுதியின் 2ஆம் கட்டத்தின் கீழ் ரம்புக்கணையிலிருந்து கலகெதிர வரையிலான 18.7 கிலோமீட்டர் நீளப்பகுதியின் அபிவிருத்தி பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்து கலகெதிர பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மைதானத்தில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஜனாதிபதி உரையாற்றுகையில், கடந்த கால அரசுகள் சர்வதேச வர்த்தக சந்தையில் அதிக வட்டிக்கு கடன்களை பெற்று தங்களது 5 வருட ஆட்சி காலத்தை ஓட்டுவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தன. ஆனால் இலங்கையில் முதன்முறையாக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் தொலைநோக்குடைய அரசு ஒன்று தற்போது உருவாகியுள்ளது. இன்று நாம் ஒரு கடனை பெறும்போது 2035 அல்லது 40ஆம் ஆண்டுகளில் அதனை எம்மால் முறையாக திருப்பி செலுத்த முடியுமா என்று ஆராய்ந்தே பெறுகின்றோம். நமது கடன் பெறுதல்களை தேசிய உற்பத்தியில் 4% வரம்புக்குள் வைத்திருக்க வேண்டுமென்ற நிலையான கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். டாலரின் ஏற்ற இறக்கங்களை வைத்து அரசு வீழ்ச்சியடையும்
என சிலர் மேடைகளில் கூச்சலிடுகின்றனர். ஆனால் நாம் முறையான பொருளாதார திட்டத்துடன் பயணிக்கின்றோம். எந்த ஒரு புயலுக்கும் சர்வதேச அதிர்வுகளுக்கும் அசையாமல் நிற்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதே எமது சவாலாகும். கடந்த 2022-23 காலப்பகுதியில் திரைசேரி கணக்கானது 800 பில்லியன் ரூபாய் வங்கி மேலதிக பற்றுடன் முற்றிலும் பணமின்றி முடங்கி காணப்பட்டுள்ளது. இதனால் வங்கிகளால் தனியார் துறைக்கு கடன் வழங்க முடியாமல் நிதிச்சந்தை சுருங்கியது. ஆனால் எமது முறையான முகாமைத்துவத்தால் 3 தசாப்தங்களுக்கு பிறகு நாட்டின் தேசிய வருமானத்தை 16.7% உயர்த்தி திரைசேரி கணக்கை 1,20,000 கோடி ரூபாய் மேலதிக இருப்புக்கு கொண்டு வந்துள்ளோம். இதன் காரணமாக அரசு வங்கிகளில் கடன் பெறுவதை குறைத்து தனியார் துறையின் தொழில்துறைகளுக்காக 2025 ஆண்டில் 2,000 பில்லியன் ரூபாயை கடனாக வழங்கியுள்ளது. இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 250 பில்லியன் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இது பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சியடைவதற்கு காட்டும் முக்கிய அறிகுறியாகும். அத்துடன் 2027 ஆண்டில் மூலதன செலவீனமாக 2 டிரில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள ரம்புக்கணை முதல் கலகெதிர வரையிலான 4 வழிகளை கொண்ட அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்திற்காக 112.4 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் முழுமையாக உள்நாட்டு நிதி மற்றும் உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்களின் பங்களிப்புடன் இத்திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. இந்த நிர்மாண பணிகளை 2029 மே 28 நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை பொத்துகர முதல் ரம்புக்கணை வரையிலான முதற்கட்ட நிர்மாண பணிகள் அடுத்த வருட நடுப்பகுதிக்குள் நிறைவு செய்யப்படும் என்றும் இந்த நிதியை உரிய காலத்திற்குள் கண்டிப்பாக செலவிட்டு பணிகளை தாமதமின்றி முடிக்க வேண்டுமென ஒப்பந்தக்காரர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வரையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆட்டோ டீசல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாயாகவும், அதே நேரம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 434 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 285 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் நேற்றைய தினம் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நிதி தேவையில்லை, நீதியே தேவை, சர்வதேச தலையீடு தேவை எனவும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்த குறித்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் போன தமது உறவினர்களுடைய படங்களை தாங்கியிருந்ததோடு OMP அலுவலகத்தினால் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிதி தேவையில்லை எனவும், சர்வதேச ரீதியிலான விசாரணைகளையும் தமது காணாமல் போன உறவினர்களுடைய முடிவுமே தமக்கு தேவையான ஒன்று எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்த திருவிழா நேற்று இடம்பெற்றுள்ளது. வசந்த மண்டபத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து கொடிதம்பத்திற்கு எழுந்தருளப்பட்டு கொடிதம்பத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து உள்வீதி உலா இடம்பெற்றதுடன் திருக்கேதீஸ்வரம் பாலாவி தீர்த்தக்கரைக்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி அதனைத் தொடர்ந்து தீர்த்த உற்சவம் வெகு விமர்சையாக இடம்பெற்றுள்ளது. அத்துடன் பக்த அடியார்கள் தமது நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்காக பாலாவி தீர்த்தத்தில் இருந்து தீர்த்த செம்புகளில் தீர்த்தங்களை எடுத்து மகாலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு தேவையானவாறு சட்டத்தை வளைத்து அரசியல் பழிவாங்கல்களை முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாயிகள் உரப்பிரச்சினை, அரசு அதிகாரிகளின் தொடர் ராஜினாமா மற்றும் பொருளாதார வீழ்ச்சி என்ற முக்கியமான பிரச்சினைகளை மூடிமறைக்கவே ராஜபக்ச குடும்பத்தினர் மீது இவ்வாறான விசாரணைகள் முடுக்கிவிடப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சங்கீத் விஜயசூரியவின் $23 மில்லியன் நிதி விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச அவர் ஒரு கலைஞர் என்ற ரீதியில் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே நாட்டிற்கு உதவ முன்வந்தார். ஆனால் அந்த பணத்தை எப்படி உள்வாங்கி கையாள்வது என்ற புரிதல் தற்போதைய அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதிலிருந்து அரசாங்கத்திற்கு வேலை செய்ய தெரியாதென்பது மேலும் ஒருமுறை உறுதியாகியுள்ளதென்றும் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் சட்டத்திற்கு பயந்து ஒளிந்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். அவர்கள் யாரும் சட்டத்திலிருந்து தப்பியோடவில்லை. அவர்களின் சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் வரும்போது அரசியல் தேவைகளுக்காகவும் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் ராஜபக்சர்களை நீதிமன்றத்திற்கு அழைப்பது வழக்கமாகிவிட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு நெருக்கமான பெரும் குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஹேக்கர்கள் சுதந்திரமாக நடமாடுவதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக செயற்படுபவர்கள் மீது சட்டம் பாய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து இதுவரை எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை என குறிப்பிட்ட அவர் அரசாங்கம் பல தசாப்தங்களுக்கு வீழாதென்று நினைத்தால்
என்பதால் அவர்கள் மக்களுக்கு செய்யும் துரோகத்திற்கான பதிலை எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் வழங்குவார்கள் எனவும் எச்சரித்துள்ளார். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய சுகவீனம் காரணமாக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தால் எனக்கு பண உதவி தேவைப்படுவதாக ஊடகங்கள் வாயிலாக கோரிக்கை ஒரு வாரத்துக்குள்ளே நான் கேட்ட தொகையை அனுப்பி உதவி இருக்கிறார்கள். நான் தயக்கக்காரமாக 2 வாரங்களாக தயங்கி ஆரம்ப சிகிச்சைக்கான தொகையைத்தான் கேட்டிருந்தேன். அதன் பின்னர் தொடர் மருத்துவ சிகிச்சை கேட்கவில்லை. அதை சேர்த்து அனுப்பியது போல அனுப்பியிருக்கார்கள். ஆகவே இந்த உள்ளங்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே வங்கிகள் தங்களுடைய நடைமுறையை வைத்துக்கொண்டு எவ்வாறு பணம் அங்கிருந்து வந்தது, அதுக்கான காரணங்களை தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான விசாரணைகளை நான் மாத்திரம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் பொதுமக்கள் இதை பற்றி தயக்க வேண்டியதில்லை. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து பணங்கள் ஏதாவது அமைப்புகள் ஊடாக அனுப்பப்படுகிறதா என்பதை பற்றியும் அவர்கள் தீவிரமான விசாரணை நடத்தி கொண்டு, எதுவாறு இருந்தாலும் இந்த உதவியை செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, புதிதாக இனிமேல் நீங்கள் பணத்தை தேடுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பணத்தை முழுமையாக விவரங்களை வெளியிடுவேன். அது மாத்திரமல்ல, இதிலே எனது செலவுக்கு போக மீதியா வருகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துக்காக நினைவு சின்னங்களை அமைப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகளை செய்வதற்கும் தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை வெளிநாட்டில் இருப்பவர்கள் உணர்வாளர்கள் இங்கு இல்லை என்று 2 பேரும் போட்டியிடுவது போல இந்த உதவிகளை அனுப்பியிருக்கிறார். அது நெஞ்சத்தை நெகிழ வைத்திருக்கிறது. நான் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களா, குறிப்பாக இலட்சியத்தை அவர்கள் மறந்து விட்டார்களா என்று கேட்ட கேள்விக்கு இல்லை, அவர்கள் நாங்கள் மறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கு. அந்த வகையிலே இனி அரசியலிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய சுயநங்கள் காரணமாக நீங்கள் ஓய்வு பெறலாம் என்று கூறியதை கூட நான் அதை பரிசீலிக்கலாம் என்று எண்ணி இருந்த பொழுது இப்போ இந்த அவர்களிடம் இந்த உதவிய செய்தி இல்லை, நீங்கள் ஒதுங்கக்கூட கடைசி வரை சேவையாற்ற வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய மரணப்படுக்கையிலும் நான் தமிழினத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு, இந்த உதவிகளை, இந்த உலக சந்திப்புகளை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பங்களிப்பு செய்த அத்தனை பேர் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.